ஆவியானவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா. வெளியேற பெற்ற வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 24 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். Psalms chapter 27 verses 6. பைபிள் இந்த இடத்துல ரொம்ப நல்லா சொல்லுகிறது. Then I will hold my head high above my enemies who surround me. பைபிள் சொல்லுது, தமிழ்ல வாசிப்பா. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த இடத்துல பைபிள் சொல்லுது, என் பேர் என் சத்துருக்கு முன்பாக என்ன பண்ணுவா? உயர்த்தப்படும். ஆமென். எவ்வளோ பேர் ஆசைப்படுகிறீங்க? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்கள் மேலே பொய் சாட்சி சொன்னுங்க, உங்கள் மேலே தவறான ஒரு பழியை போட்டுங்க, உங்கள் நல்ல மனசை எடுத்து பயன்படுத்திக்கின்னு தேவையில்லாத வார்த்தையின்படி பேசி உங்களை காயப்படுத்தணுங்க. ஒருவேளை உங்களை மிஸ்யூஸ் பண்ணுங்க. ஒருவேளை தேவனுடைய கிருபையை உங்கள் மேலே வைத்தபடியில் அட்வான்டேஜாக எடுத்து உங்களை அவமானப்படுத்துனுங்க. அவங்க முன்னாடியே உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். எவ்வளோ பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இதில் உயர்த்தின சில பேரை சொல்ல ஆசைப்படுகிற ஆண்டவர் சில பேருங்களை உயர்த்தி இருக்கிறார். யோசேப்பை அவங்க குடும்பம் முன்னாடியே உயர்த்தினார். யோசேப்பை அவங்க ஃபேமிலி முன்னாடியே உயர்த்து. உங்களை கூட சொல்கிறேன், எல்லாம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப பிடிச்சிக்குதுன்னு நினைக்காதீங்க. சில பேர் யோசேப் ஃபேமிலி மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? உங்கள் வளர்ச்சியை பிடிக்காது, உங்கள் ஆசீர்வாதத்தை பிடிக்காது. சில பேருக்கு உங்களுக்கு எப்படி பிடிக்காதுன்னா, உங்களை வீடியோவை பார்த்து லைக் கூட பண்ண மாட்டாங்க. அப்போ நான் ஸ்டார்ட் ஆகிட்டுக்குதுன்னு அர்த்தம். சம் ஸ்பிரிட் ஆஃப் ஜெலசி. ஏன்னா அவங்களுக்கு உங்கள் வீடியோ பார்க்குறாங்க, இன்டிமேஷன் வருது, பட் தே ஹேவ் சம் ஜெலசி ஆன் யூ பிகாஸ் தே ஸ்டார்ட் க்ரோயிங். யோசேப் வளர வளர குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறாமை வந்தது. பைபிள் சொல்லுது, தன் வீட்டுக்கு முன்பாகவே தன் குடும்பத்துக்கு முன்பாகவே யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. ராஜா தானியேலுக்கு விரோதமாக நின்னான். சிங்க கேபியில் தானியேலை போட்டான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? ராஜாவுக்கு முன்பாகவே தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்டீஃபன் கர்த்தருக்காக உண்மையாய் வாழ்ந்தவன். கர்த்தர் உண்மையாய் அவனை பரலோகத்துக்கு கொண்டு போய் உலக ஜனங்க முன்னாடியே கர்த்தர் உயர்த்தினார். பிகாஸ் he was so faithful to God. 3வது, சபைக்கு முன்பாகவே தீமோத்தியை கர்த்தர் உயர்த்தினார். அதே ஜனங்க தான் சொன்னாங்க தீமோத்தி கெட்டவன்ட்டு. ஆனால் அதே ஜனங்க முன்னாடியே கர்த்தர் தீமோத்தியை உயர்த்தினார். ஹல்லேலூயா. எஸ்தரே மொர்தெகாய் மூலியமா கர்த்தர் உயர்த்தினார். அந்த மொர்தெகாய் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இவ்வளவு உள்ளவள், அழகு உள்ளவள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. So God will lift you in front of your enemies. சாமுவேலை தாவீதுக்கு முன்னாடி உயர்த்தினார். இல்லை கடைசியில் இயேசு ராஜா, இந்த ராஜாவை பார்த்து இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்க? இவனை சாவடிக்கணும்னு சொன்னாங்க. கடைசியில் என்ன தெரியுமா சொன்னாங்க? இவர் தான் உயிர் உள்ள தேவன். அல்லேலூயா. இவர் தான் மெஸ்ஸாயா என்று எந்த நாவுகள் இல்லைன்னு சொன்னது அதே நாவு மூலமாக கர்த்தர் உயர்த்தப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் நல்ல கையை தட்டி ஆண்டவரை நன்றி செலுத்தலாமா? ஸோ இந்த இடத்துல சில காரியங்கள் நம்ம பேர் சத்ருக்கு முன்பாக உயர்த்தப்படணும்னா சில காரியங்கள் நம்ம செய்யணும். ஜோசப் ஒன்றுமே செய்யாமல் மேலே வந்தானா? ஜோசப் ஒன்றுமே செய்யாமல் ஆண்டவர் ராஜாவை மாற்றினாரா? இல்லை தானியேல் ஒன்றுமே செய்யாமல் ஜீசஸ் அவனுக்கு அந்த பேரை கொடுத்தாரா? நோ. ஜோசப் லெஃப்ட் ஹிஸ் ஃபேமிலி. கடவுளுக்காக குடும்பத்தை விட்டுட்டான் ஜோசப். தானியேல் உயிரை கூட விட்டுட்டான். செத்து கூட போறடா நான், ஆனால் நான் கடவுளை தான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. So certain things even you have to sacrifice. அது கெட்டதுக்காக அல்ல, அவங்க முன்னாடியே அவங்கள உயர்த்துவார். ஜோசப் தோத்துட்டான்னு நினச்சாங்க, தோத்தவங்களை தான் கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். அல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல ஜோசப் கிட்ட இருந்த ஒரு சில குணங்கள் சொல்கிறேன். உங்களை கூட ஆண்டவர் எடுத்து உயர்த்தணும், பயன்படுத்தணும், ஊழியத்துக்காக நான் வரணும், தேவனுடைய சேவையை நான் செய்யணும்னா சில கிரைட்டீரியாஸ் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலரில் சொல்லியிருக்கிறார். ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம், Acts chapter 6 verses 3 இல்லைப்பா
Acts chapter 6 verses 2 and 3. Yeah. அப்பொழுது சீஷர்கள் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியில் அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்செய்தி பெற்றிருக்கிற 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள். நற்செய்தினா இந்த இடத்துல சொல்லுது, இங்கிலீஷ்ல சொல்லுது. So the 12 called a meeting of all the believers. They said, we apostles should spend our time in teaching the word of God, not running behind the foods and programs. So the brothers selected 7 men who are well respected, and are full of spirit and wisdom. Hallelujah. இந்த இடத்துல 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்காக, தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக. உங்கள் சபை வளரணும்னா, உங்கள் வீட்டில் வளர்ச்சி வரணும்னா, இந்த 7 பேருக்குள்ள 3 குணத்தை கண்டுபிடிச்சாங்களா. அந்த 3 குணம் என்ன தெரியுமா? குணம், அந்த குணத்தோட பேர் என்ன தெரியுங்களா? செல்ஃப் ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்டட் பர்சன். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஜோசப் வாஸ் a respected man. Proverbs 22 verses 1 சொல்லுது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். திரளான ஐஸ்வரியத்தை பார்க்கிலும் தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. அல்லேலூயா. திரளான ஐஸ்வர்யம் பைபிள்ல சொல்லுது. Choose a good reputation over a great righteous. Being held in high esteem is better than silver and gold. A good reputation. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், நல்ல பேரை சம்பாரிச்சுக்கொள்ளுங்க. ஜோசப் நல்ல பேரை சம்பாரிச்சான். நீங்களாம் நல்ல பேரை சம்பாரிச்சிங்கன்னா மாற்றம் தான் உங்கள் சத்ருக்கு முன்பாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல பேரை எப்படி சம்பாதிக்கிறது? நீங்கள் சொல்லுங்க. நல்ல பேரை எப்படி சம்பாதிக்கிறதுப்பா? நல்ல பேரை எப்படி சம்பாதிக்கிறது? யாருக்கும் தெரியாதா? பண்ணுற தப்பை விட்டால் நல்ல பேர். பண்ணுற தப்பை நம்ம எல்லாம் விட்டுட்டோன்னா நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும். கரெக்டாக இல்லைங்களா? பைபிளில் ரொம்ப நல்லா சொல்லுது, யோசப்பு தப்பு பண்ணாத வாழ்ந்தானா. அதுக்கு தான் பைபிள் சொல்லுகிறது, யூ ஹேட் அ குட் ரெப்யூட்டேஷன். உங்கள் மேலே நல்ல பேர் வரணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களை பற்றி நல்ல பேர் கொடுக்கணும். உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் குடும்பத்துக்குறவங்க நல்ல பேர் கொடுக்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல பேரை சம்பாரிச்சிக்கங்க. உங்கள் பேரை கெடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் உங்கள் பேரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். உங்கள் பேரை காப்பாற்றிக்கொள்ளுங்க. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, உன் ஒளி மற்றவர்கள் பார்க்கட்டும். லெட் யுவர் லைட் ஷைன் பிஃபோர் அதர்ஸ். லெட் தே see this and glorify your Father who is in the heaven. அதுக்கு தான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுறேன், நல்ல ரெப்யூட்டேஷனோட வாழுங்க, நல்ல பேரை சம்பாரிச்சிக்கங்க. ஜோசப்க்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு தெரியுமா? என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி தெரியுமா? அவன் அந்த இடத்துல இருந்தால் ராஜாவுடைய மனைவியை என்ன பண்ணிக்கலாம்? அவன் தப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் he ran. உங்கள் பேரை காப்பாற்றுறதுக்காக சிலதை விட்டுட்டு நீங்கள் ஓடணும். சில குடும்பத்தை விடணும். நீங்களாம் உங்கள் பேரை காப்பாற்றப்படணும்னா தெரியுமா? ஒரு கேஜி பழத்தில் ஒரு பழம் கெட்டு போயிடுச்சு, அது ஒன்றை வச்சிங்கன்னா போதும், அது எல்லாத்தையுமே என்ன பண்ணும்? ஸ்பாயில் பண்ணும். அந்த மாதிரி சிலத்தை நீங்கள் தியாகம் பண்ணாதான் கர்த்தர் உங்களை நாமத்தை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. எனது எல்லாரையும் நீங்கள் ப்ளீஸ் பண்ண முடியாது. உங்களை ஆண்டவர் பிரித்து எடுத்துகிட்டு இருக்கிறார். அதனால உங்கள் பேரை காப்பாற்றி கொள்ளுங்க. உங்கள் வேலை ஸ்தலத்தில் முக்கியமாக சொல்கிறேன் பாருங்கள், ஹவு யூ லிவ் அ லைஃப் இன் பப்ளிக் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு லிவ் இன் ப்ரைவேட். நீங்கள் பப்ளிக்கில் சர்ச்சில் எப்படி இருக்கிறீங்க அது முக்கியம் இல்லை, உங்கள் ப்ரைவேட்டான லைஃப்பை தான் ஜீசஸ் பார்க்குறது. சர்ச்சில் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க, வீட்டிலையும் ப்ரேயர் பண்ணணும். சர்ச்சில் பைபிள் வாசிக்கிறீங்க, வீட்டிலையும் பைபிள் வாசிக்கணும். சர்ச்சில் எப்படி ஒழுக்கமாக்குறீங்க, வீட்டிலையும் ஒழுக்கமாக்கணும். நல்ல பேரை சம்பாரிச்சிக்கங்க. நல்ல பேரை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் கஷ்டப்படுங்க, உங்களை அதே இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதான் பைபிள், உன் சத்ருக்கு முன்பாகவே உன் பேரை நான் என்ன பண்ணுவேன்? உயர்த்துவேன். யோசேப்புக்கு அப்படி தான் பண்ணார். பரவாயில்ல, உன் மேலே கெட்டதை கூட சொல்லட்டும். என்னை கூட எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க. முட்டாளுன்னு சொன்னாங்க. என்னை பார்த்து பல பேர் முட்டாளுனாங்க. வேலைக்கு போவாத, எதுவுமே செய்யாமல் வெறும் ப்ரேயர் நீ முட்டாள்றா, நீ என்னடா ஒரு என்ஜாய்மெண்ட் கூட பண்ண மாட்டேங்கிற, வேர்ல்டு எப்படி இருக்குது, அட்வான்ஸாக இருக்குது,
நீ ஆனா ஒரு இதில் சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்துங்கிறேன்னு கேட்டாங்க. அன்னைக்கு நான் முட்டாளாக தான் தெரிஞ்சேன். அந்த பாவத்தோட விலை வந்த பிறகு தான் தெரியுது யார் முட்டாளுன்ட்டு. நாங்கள் முட்டாள் இல்லை, அவங்கள பாவம் முட்டாளாக மாற்றினது. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், உங்கள் பேரை சத்ருக்கு முன்பாக ஆண்டவர் உயர்த்தணும்னா நல்ல பேரை சம்பாரிச்சுக்கங்க. உங்கள் பேர் எங்கேயுமே கெட்டு போகாதபடிக்கு என்ன பண்ணிக்கங்க, பார்த்துக்கங்க, உஷாராயிருங்க. முக்கியமாக உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இருக்குவாங்க, அவங்கள்ட்ட உண்மையாக இருங்க, பேர் காப்பாற்றிக்கங்க. ஏன் தெரியுங்களா? பிசாசு உங்கள் பேரை கெடுக்கத்தான் வருவான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் பேரை காப்பாற்றிக்கோ. யோசேஃபுக்கு எடுத்துருந்து ஆண்டவர் ராஜா மாற்றலை, அவன் ஓடினான், சிலதை விட்டான், சிலதை பிடிச்சான். சிலதை விட்டான், சிலதை பிடிச்சான். கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சான், கர்த்தருடைய தரிசனத்தை பிடிச்சான், குடும்பத்தை விட்டான், இச்சைகளை விடுத்தான், பாவத்தை விட்டான், தன் அழகெல்லாம் விட்டுட்டு கர்த்தரை பிடித்தான். அதே இடத்திலே அவன் மேலே பொய் சாட்சி சொல்லி ஜெயிலுக்கு போட்டாங்க. அதே ராஜா சொன்னார், இவன் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா, நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், ஐ வாண்ட் டு டெல் யூ டுடே, நல்ல பேரை சம்பாரிச்சுக்கங்க. கெட்ட பேர் வாங்குறது வேண்டாம். உங்கள் ஃபேமிலியில் நல்ல பேர் சம்பாரிச்சுக்கங்க. வேலை ஸ்தலத்தில் ப்ளீஸ் பி அன் எக்ஸாம்பிள். நான் சொல்கிறேன், உங்கள் வேலையில் நீங்கள் ஆனஸ்டாக இருந்து பாருங்கள், அதே இடத்துல கர்த்தர் உடைய எஜமானாய் மாத்துறார். 10 மணிக்கு வேலையா, 9:30 மணிக்கு போங்க, ஜல்தி போயிட்டு என்ன பண்ணுங்க, வேலையை ஆரம்பிங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், நல்ல பேர் சம்பாதிக்கிறது கஷ்டம்தான், பரவாயில்ல போங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் மேனேஜர் கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் தயவை பார்க்க வைக்குவார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் டீம்லேயே வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மராக இருங்க, அங்கே கர்த்தர் உயர்த்துவார். எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யுங்க. இது யார் சொன்னது? நம்மளுக்கு கர்த்தர். இது ஏசப்பாக்காக நான் செய்கிறேன். ஜோசப் கூட அப்படித்தான், கர்த்தருக்காக செஞ்சான், கர்த்தர் கைவிடல. கைவிட்டாரா ஜோசஃபை? கர்த்தர் கைவிடல. டேனியல் கர்த்தருக்காக செஞ்சான், கர்த்தர் கைவிட்டாரா? கர்த்தர் கைவிடல. கஷ்டம்தான், சிங்கத்தின் வாயில் போய் நிற்கிறது கஷ்டம்தான். ஆனாலும் என்ன பண்ண தெரியுமா, பரவாயில்ல, ஒருவேளை என் உயிர் போனால் கூட பரவாயில்ல, எங்கள் அப்பா பேரை நான் கெடுக்க விட மாட்டேன் அப்படி நின்று தொட்டு கர்த்தர் அதே இடத்துல சிங்கத்தின் வாய்களை கிழித்து அவன் வல்லமைகளை முறித்து கர்த்தர் தானியேலை ராஜாவாய் மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. நல்ல பேரை சம்பாரிச்சுக்க. ஜோசப், உங்களை பார்த்து சொல்கிறேன், வாலிப பையனே, பிரதர்ஸ், குட் ரெப்யூட்டேஷன் எடுத்துக்கங்க. நல்ல கேரக்டர் இருந்தால் தான் எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனில் கூட சேர்த்துக்குவாங்க. நல்ல பொண்ணாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குவாங்க. நல்ல பொண்ணு இருந்தால் பாருங்கள் பிரதர், என் பையனுக்கு என் பொண்ணுக்குன்னு கேட்குவான். காரணம் என்ன தெரியுமா? குட் ரெப்யூட்டேஷன். நல்ல பேரை சம்பாரிச்சுக்கங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்த்து இந்த மாதிரி கிறிஸ்டியன்னு சொல்லக்கூடாது. நீங்களாம் ஒரு உதாரணமாக வாழணும். நீங்களாம் எப்படி வாழணும்? ஒரு எக்ஸாம்பிளாக வாழுங்க. கொஞ்சம் கஷ்டம், ஆனால் கொஞ்சம் நாள் விட்டு வரோம் பாருங்களேன், கொஞ்ச நாளில் வரோம் பாருங்களேன், அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை அநேகத்தில், அப்படின்னா நீ கொஞ்சம் ட்ரை பண்ணாலே பெரிய கதவுகளை கத்த தரப்பார். பெரிய மரம் வளர்கிறதுக்கு சின்ன விதை தான் தேவை. இன்னைக்கு நீங்கள் கூட பெரிய ஆள் ஆகணும்னா சின்னதை டிசிப்ளின் பண்ணிக்கங்க. குட் ரெப்யூட்டேஷன் என்னென்னு தக்க தெரியுமா? உங்கள் நடத்தை. என்னது? உங்கள் நடத்தை. பைபிள் சொல்லுது, ப்ராவர்ப்ஸ் 10:9, பி ஹானஸ்ட் when no one is watching, refuse the compromise. காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு லைஃப், குட் ரெப்யூட்டேஷன். ஜோசப் காம்ப்ரமைஸ் ஆகல, அவன் ஓடினா, அதனால் அவனை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். அல்லேலூயா. பிரதர்ஸ், உங்களை பார்த்து சொல்ல நல்ல பேரை சம்பாரிச்சுக்கங்க பிரதர். வேலைக்கு போனீங்களா, அந்த இடத்துல நல்ல பேர் சம்பாதிங்க. வீட்டில் இருக்கிறீங்களா, நல்ல பேர் சம்பாரிச்சுக்கங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? கிறிஸ்டியன் ஃபேமிலின்னு சொல்லணும், சண்டைக்கார ஃபேமிலின்னு சொல்லக்கூடாது. ஐயோ எப்போ பாரு சண்டை இந்த வீட்டில், எப்போ பாரு அடித்தடி, எப்போ பாரு என்னவோ பிரச்சனை எனக்குது. இதெல்லாம் வந்து கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற கிரீடம், சத்ருக்கு முன்பாகவே உன் பேரை உயர்த்தப்படுவார். ஹல்லேலூயா. எபேசியர் 4:29 சொல்லுது, நீ எப்படி பேசணுமா? ஒழுக்கமாய் பேசணுமா, உண்மையாய் பேசணுமா. எப்படி பேசணும்? உண்மையாக பேசணும். நல்ல பேரை சம்பாதிக்கிறவங்க வந்து மற்றவங்கள பற்றி பேச மாட்டாங்க. டோன்ட் காசிப். மற்றவங்களை பற்றி என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. அவங்க நல்லவங்களோ
அவங்க கெட்டவங்களோ, அவங்க பாதி வெந்தாங்களோ பாதி வேவாத இருக்கிறாங்களோ, அது உங்களுடைய விஷயம் இல்லை, அது கடவுள் பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நியாயாதிபதி, நீங்கள் நியாயாதிபதி இல்லை. உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் யாரும் என்ன பண்ணாதீங்க. உங்களை யாரும் கை நீட்டி பேசக்கூடாதுன்னா நீங்கள் மொத்தம் கை நீட்டுறது என்ன பண்ணுங்கள். அத்த குட் ரெஸ்பெக்ட், குட் ரெப்யூட்டேஷன் கிறிஸ்டியன்களுக்கு இருக்கணும். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா எல்லாம் கையை நீட்டுறது, நீங்கள் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு சோதனையே உனக்கு தான். ஏன்னா நீ ரொம்ப பர்ஃபெக்டுன்னு காட்டுற இல்லை, இம்மீடியட்டாக பிசாசு உன்ட்டு தான் வரவாங்க. பேதுரு சொன்ன, ஆண்டவரே நான் உயிரே கொடுத்துட்றேன் உங்ககிட்ட. பைபிள் சொல்லுது, இப்போ தடா பர்மிஷனே வாங்கி போனா நீ எனக்கு உண்மையாக இருக்கிறியா இல்லைன்னு பிசாசு என்ன பண்ணா. அதனால் குட் ரிப்பீட்டு, நல்ல பேரை காப்பாற்றிக்கங்க. உங்கள் வீட்டில் உட்காரும் போது நல்லது பேசுங்க. காம்ப்ரமைஸ் லைஃப் வாழாதீங்க. சில இடத்துல நோ சொல்லுங்க, சில இடத்துல என்ன பண்ணுங்க, நோ இல்லை வேண்டாம். சில சாப்பாடு வேண்டாம், சில ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், சில சொந்தக்காரங்க முக்கியமாக வேண்டாம். அல்லேலூயா. சில பேர், எல்லாரும் நான் சொல்லலை, சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் வேண்டாம். அவங்கனால கடவுள் பேர் கெட்டுரும், அதனால் உங்கள் பேர் கெட்டுரும். கரெக்டாக இல்லைங்களாம்மா? எவ்வளோ பேர் ஒத்துக்கொள்கிறீங்க இதெல்லாம்? அல்லேலூயா. சில பேர் உங்கள் நடத்தையில் நல்ல மரியாதைக்குது தெரியுங்களா, நல்ல ட்ரெஸ் பண்ணுங்கள், உங்களை பார்த்தா நல்ல பேர் எடுக்கிற மாதிரி ஒரு குடும்பஸ்திரியாக இருக்கலாம். உங்களை பார்த்தா ஒரு மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆகணும். பையங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நல்லா ரெடி ஆகும், தப்பு இல்லை, நல்ல துணி போடு, நல்லா அழகாக போடு துணி, குட் ரெப்யூட்டேஷன். உன்னை பார்த்தா ஏய் இஸ் அ ஜென்டில்மேன், நல்லா இருக்கிறாங்க, அந்த மாதிரி வாழணும். சிஸ்டர் உங்களை பார்த்தா அழகாக இருக்கிறீங்க, நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸு, பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்கிறீங்க, ஒழுக்கமாக இருக்குது, நல்ல பேர் சம்பாரிச்சிக்கங்க. கிழிஞ்ச துணியை போட்டுக்கின்னு நாய்க்கு அடிக்கிற மாதிரி, பண்ணிங்க தோத்துற மாதிரி இதெல்லாம் வேண்டாம். நான் ஒரு ஜீன்ஸை பார்த்தேன், நல்லா இது பண்ணாங்க, சடனாக மிஷின் எடுத்து எல்லா இடத்துலையும் கிழிச்சிட்டான். அன்றைக்கி பார்த்தேன் ஸ்டேடியமில் ஒரு பையன் எல்லா பேண்ட்டும் கிழிஞ்சிட்டுக்குது, ஃபுல்லாக அந்த ஃபுல் பேண்ட் ஃபுல்லாகவே ஓட்டை. ஃபஸ்ட்டெல்லாம் கிழிஞ்சிருந்தெல்லாம் போய் தைக்க போவாங்க, இப்போ நல்லா இருக்கிறதெல்லாம் கிழிக்க போயின்னுக்கிறாங்க. இங்கே கிளிங்க, நல்லா பண்ணுப்பா ஸ்டைலு, நல்லா இருக்குது, ஸ்டைல்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லா பண்ணு. நாய் துரத்துற மாதிரி, பேயை உன்னை பார்த்தா ஓடுற மாதிரி ஸ்டைலு இதெல்லாம் வேண்டாம். அழகாக பண்ணுங்கள், ப்ரொஃபஷ்னலாக பண்ணுங்கள். பைபிளில் ட்ரெஸ்ஸை கூட பற்றி சொல்லிக்கிறேன், நல்ல பேரை சம்பாரிச்சிக்கங்க. ஜோசப் அசிங்கமாலாம் இல்லை, பைபிள் சொல்லுது யோசப்பு தன் வாலிப வயசில் எப்படி இருந்தானா, சௌந்தர்யானா இருந்தானா, அழகாக இருந்தானா. இன்றைக்கி ஜஸ்டின் பைபரோ யாரோ ஒருத்தர், ஜஸ்டின் பைபர் மறந்துட்டுக்கிறேன் பேர், அவர் இப்போ எங்கேயோ ஃபுட்பால்லையோ ஃபீஃபாவில் வந்து ஏசப்பா பற்றி பாட்டு பாடிட்டு சொல்லிட்டு போய்க்கிறார். என்ன தெரியுமா, ஏசு தான் உண்மையான தெய்வம்ட்டு. ஒரு காலத்தில் எல்லாம் விளையாடினாங்க, ஒரு காலத்தை என்ன பண்ணிட்டாங்க சத்தியத்துக்கு. அது மாதிரி தான் நம்ம கூட ஒரு காலத்தை ஆயிடுச்சா, என்ஜாய் பண்ணிட்டியா, இப்போ வேண்டாம், சத்தியம் தெரிஞ்ச பிறகு வேண்டாம். சில ஃபேமிலிங்க நீங்கள் நோ சொல்கிறது நல்லது. நான் சொல்கிறேன், அந்த சொந்தக்காரர் இருந்தீங்கன்னா நீங்கள் மேலேயே போய்க்க மாட்டீங்க. அவங்களாம் ஒன்று விட்ட தொட்டு தான் கர்த்தர் ஒன்று தூக்குனார். அல்லேலூயா. அவங்களால உங்கள் பேர் கெடுதுன்னா ஃபஸ்ட்டு விடுங்க அவங்களெல்லாம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால உன் பேர் கெடுதா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம் உனக்கு. ஜீசஸ் ஒரு நல்ல ஃப்ரெண்டுப்பா உனக்கு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, கடைசி வரைக்கும் வருகிற ஃப்ரெண்ட் அவர். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் நல்ல பேரை சம்பாரிச்சிக்கங்க. கணவன் மனைவி நல்ல பேர் சம்பாரிச்சிக்கங்க. சின்ன வீட்டில் கூட இருங்க, பெரிய வீடுலாம் கூட, சின்ன வீட்டில் கூட அழகா பேர் சம்பாதிக்கலாம் தெரியுங்களா. யோசப் படித்தா வாழ்ந்தான், சாப்பாடு இல்லை, ஜெயிலில் போட்டாங்க, பேரை சம்பாரிச்சிக்கணும். அவன் ஒழுக்கமாக மெயின்டைன் பண்ணிக்கினான். அவன் நினச்சிருந்தா இப்படின்னா ராஜாவை மாறிக்கலாம். ஆனால் என்ன தரமா சொன்னால், கர்த்தர் பார்த்துக்குவார். கொஞ்சம் கஷ்டம் ஜீசஸ்குள்ளே வாழ்கிறதுப்பா, கொஞ்சம் பொறுமையாக இரு. அவர் உயர்த்துற நேரத்தில் மாற்றம் பாரு. நீ ஒரு ஸ்டெப்பு தான் மேலே வரணும்னு நினச்சிக்குவேன், 10,000 ஸ்டெப்பு கர்த்தர் உன்னை உயர்த்திக்குவார். ஹல்லேலூயா. பிகாஸ் அவருடைய வார்த்தைக்கு நீ என்ன பண்ண, கீழ்ப்படிந்தாய். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சொல்லுது, a good name is better than a precious ointment. better than a precious ointment. நல்ல பேர். உங்கள் பிள்ளைங்களை கூட என்ன பண்ணுங்க,
நல்ல ஒரு ப்ரெஷியஸ் ஜனம் மகளாக வளர்த்துங்க, மகனை நல்லா வளங்க. ஆமென், அல்லேலூயா. இல்லைன்னா உங்கள் பேரை கெடுத்துருவாங்க. சில அம்மா அப்பாவுடைய சேர்த்து வச்ச பேரை கெடுக்கிறது யார் தெரியுமா? யார் கெடுக்கிறது? யார் கெடுக்கிறதுமா? பசங்க தான். கரெக்டாக இல்லையா? நேற்று பேபி ஷவரில் கூட அந்த மெசேஜ் தான் கொடுத்தேன். வாசிக்கல, உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ப்ராவர்ப்ஸ் 29:15. கரெக்டா ராஜா? 29:15 வாசிப்பா. உங்கள் நல்ல பேரை காப்பாற்றுறதுக்காக இதை சொல்கிறேன். தயவுசெய்து கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். பெரும்பும் கடிந்து கொள்ளுது. பெரும்புனா என்ன சொல்லுங்க? ஏதோ ஒரு குச்சி காட்டுப்பா, எதனா ஒன்று அந்த குடும்பம். பெரும்பும் கடிந்து கொள்ளுதல்னா என்ன தெரியுங்களா? கடிந்து கொள்ளுதல்னா என்ன? இது தப்பு, இது தப்பு. இது என்னது? கடிந்து கொள்வது. இது உன் கண்ணுக்கு ரைட்டு, ஆனால் கடவுளுடைய பார்வைக்கு அது ராங், தப்பு, இது தப்பு அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ நல்லுதான் பாருங்க. என்னத்தை கொடுக்குமா உங்கள் பிள்ளைங்களுக்கு? உங்கள் பிள்ளைங்க நல்லா ஞானமாக வாழணும்னா சம்டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ண இதை எடுக்கணும். தலைமையில் அடிக்காதீங்க, காலில் அடிங்க. காலில் அடித்து என்ன பண்ணுங்கள்? உட்கார வைங்க. கோழி இருக்குது இல்லையா, அதோட குஞ்சை காலில் மிதிச்சிச்சுன்னா சாவாது. அந்த மாதிரி நீங்கள் கூட அடிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க என்ன ஆக மாட்டாங்க? சாக மாட்டாங்க. சம்டைம்ஸ் இது வேலை செய்ய ரொம்ப அன்பாக பேசினாலாம் அவருதுன்னா பவுல் கூட சொல்கிறார், இப்படி வரட்டா இல்லை வார்த்தையில் வரட்டா. அந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கள்? ஏன் இதை எடுன்னு கூட இப்போ பைபிளில் வசனம் சொல்லுது பாருங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிப்பேன். பெரும்பும் என்னத்தை கொடுக்கும்? நல்ல ஞானம் கொடுக்கும். யாருக்கு? உங்கள் பசங்களுக்கு. தன் இந்த குச்சை எடுக்காமல் கடிந்து கொள் இல்லாமல் பிள்ளைங்களோட இஷ்டத்துக்கு விடுவாங்க. என் பிள்ளை இஷ்டம் பிரதர், அது ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக அது இருக்குதோ இல்லையோ, கூடிய சீக்கிரம் நீ காலி ஆகிடுவாய். தன்னுடைய இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன்னுடைய அம்மாக்கும் பிள்ளைக்கு என்ன கொண்டு வரும்? சில பேர் மம்மிங்க சொல்லுவாங்க, என் பொண்ணு அதோடைய இஷ்டம், யாரை கல்யாணம் கட்டிக்கிட்டோம். அப்போ நீ ஏன் அம்மா? உனக்கு ஏன் பிள்ளை? அதான் நாயா மாடா? அதே பாட்டு, அதே ஒரு மாடை சூஸ் பண்ணுற மாதிரி. அவங்க வயசுக்கு தெரியாது அதெல்லாம். அதுக்கு தானே உங்களுக்கு கொடுத்தாங்க. உங்கள் பேரை சம்பாதிக்க கிடை வைக்கிறது யார் தெரியுமாம்மா? பேய் இல்லை, உங்கள் பிள்ளைங்க. உஷாராகணும். இதை எடுக்காத குடும்பம் என்ன ஆகுமா? ஞானத்தை சம்பாதிக்காது. இனிமேல்ட்டு பெருசாக எடுத்து அடிச்சிட போகிறீங்க. பாஸ்டர் குச்சியெல்லாம் காட்டினாரு. அதில் கூட நான் ரொம்ப உஷாராக இருக்கிறேன். எப்போ அடிக்கணுமோ அப்படி, எப்போ தப்பு பண்ணணுமோ அப்போ தப்பு. சில அம்மாங்க சொல்லுவாங்க, ஒரே புள்ள பிரதர் ரொம்ப பொத்தி வளர்த்து வாண்ணா, கொத்திடும், பொத்தாது. தன்னுடைய இஷ்டத்துக்கு விடுற பிள்ளைகள் என்னத்தை கொண்டு வரோமா? உங்கள் பேரை கேட்டுறோம். மம்மி நான் நைட்டு படிக்க போகிறேன் மம்மி. பகல்லே படிக்கிறதில்ல, அது நைட்டில் போய் என்ன படிக்கும்? கரெக்டாக இல்லையாம்மா? சொல்கிறது கரெக்டுங்களா? நைட் ஸ்டடீஸ் பண்ணுறேன், குரூப் ஸ்டடீஸ். சிங்கிளாகவே ஸ்டடீஸ் ஏற மாட்டேங்குது. குரூப்பாக இருந்தால் வேறு கதை, அந்த கதை தான். வாட்ச் பண்ணணும் நீங்களா? மம்மி தூக்கம் வருது மம்மி, நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல. இல்லைப்பா, எந்திரிச்சு தான் ஆகணும். உனக்கு இல்லை சோறு இல்லைப்பா. சில அம்மாங்க சொல்லுவாங்க, பார்த்தியா தூக்கம் ரொம்ப வந்துச்சுன்னு நினச்சி விட்டுட்டேன் பிரதர், தூங்கி கொடுங்கம்மா, அப்படியே தூங்க விட்டுருங்க. நல்லா வருவாங்க. உங்களுக்கு என்ன கொண்டு வருவாங்க? பெரிய ட்ராஃபி ஏற்றுன்னு வருவாங்க. என்ன தெரியுமா? உன் மாணவ மரியாதை கப்பல் ஏறுத மம்மி, உனக்காக நான் என்ன பண்ணேன், நான் ஜெயிச்சது தான். நேற்று நியூஸில் பார்க்குறேன், ஸ்கூல் யூனிஃபார்மு அந்த ஜடைக்குது, அந்த இப்படி போட்டிங்கன்னா ஒரு ஜடை போடுவாங்களா, அது பேர்னா இப்படி போட்டுட்டு இப்படி ரவுண்டாக போட்டிங்க. அதான் என்னம்மா மச்சி ரெட்டை ஜடை, அந்த ஜடை போட்டுங்குது அந்த பொண்ணு. ஸ்கூல் பேக்கு ஹிந்து டெம்பிளுக்கு சந்தில் நிலைன்னு தாலி கட்டினுக்குது ஒரு பையன் கூட. அவங்க பெத்த தாய் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க?
படுவாங்களா பட மாட்டாங்களா? நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். சில அம்மா அப்பா என்னத்துக்காக ஓடுறாங்க, என்னத்துக்காக சம்பாதிக்கிறாங்க? அவங்க பிள்ளைங்கள நல்லா, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கிறது உங்கள் பணத்தெல்லாம் இல்லை. அந்த மாதிரி பணம்லாம் இருந்துச்சுன்னா எத்தனை பிள்ளைங்க நல்லவங்களாக ஆகிட்டுக்குவாங்க. பணத்தில் நல்லா ஆகாது, உங்கள் ஒழுக்கத்தில் தான் நல்லா ஆவாங்க. இல்லைன்னா உனக்கு என்ன கொண்டு வருவாங்க? கெட்டது இல்லை, வெக்கம். தலை தூக்க விட மாட்டாங்க வெளியே. உங்கள் பேருக்கு எடுத்துருவாங்க அவங்களாம். அதுக்கு தான் சின்னதில் அடங்காதது பெருசில் அடங்காது. நான் ஒரு வாட்டி எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துடுச்சு. ரொம்ப நயா மொயா மொயான்னு கத்தினுக்குது. எனக்கு ஏறினே இருக்குது நெருப்பு. நானும் பார்த்தேன். ஒருத்த ஓவராக கத்துது, ஓவராக ஒரு மாதிரி பேஸ்ட். வாமா உள்ளோன்னு கூப்பிட்டுன்னு போயிட்டேன். கதவை சாத்தி சோக் ஸ்லாம் போடுற மாதிரி ஒன்று போட்டேன். இப்படி சோக் மூச்சு நின்றுட. நெக்ஸ்ட்டு மூச்சு வந்துச்சுன்னு அவ்வளோதான். அணிலேருந்து இனி வரைக்கும் என்ன பார்த்தா பிரைஸ் தி லார்ட். சின்ன பசங்கன்னு சொல்லாதீங்கம்மா. நான் தயவுசெய்து சொல்கிறேன், அவங்க சின்ன பசங்க இல்லை. உங்களுக்கு நான் ரொம்ப தெளிஞ்ச புத்தியோடு உன்னை ஏமாற்றிடுவாங்க. உங்கள் பேரை என்ன பண்ணிவிடுவார்ப்பா? கெடுத்துருவான். கரெக்டாக உட்காரவே வர. இங்கே வந்தால் தூங்குறான்னா பட்டுன்னு விடணும். என்ன தூக்குவாங்க? ஏந்திரி. ரீல்ஸ் பார்க்கும்போது வராத தூக்கம், வசனம் கேட்கும்போது உனக்கு எப்படி வரும்? ஒழுக்கத்தை கற்றுக் கொடு. பாரு ஜோஸ்வா என்ன அழகாக உக்காணி பைபிள் அடுத்த பாஸ்டர்ற மகனி. வெரி குட். இந்த அழகாக புக்கு பென்னு பைபிள் அதுதான் ஒழுக்கம். வெரி குட் சிஸ்டர். அந்த மாதிரி வளர்த்து வைங்க. நாளைக்கு உனக்கு கிரீடத்தை கொண்டு வருவாங்க. உங்கள் பிள்ளைய பார்த்தா எல்லாம் வணக்கம் செலுத்துவாங்க. இந்த உலகத்திலே கிடைக்காதது கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா. தன் இஷ்டத்துக்கு விடுறவர்கள் என்ன கொண்டு வருவார்களா? என்ன கொண்டு வருவாங்க? வெக்கம். பொட்டை பிள்ளைங்களெல்லாம் கரெக்டாக வளருங்கம்மா. அதுக்கு தான் உங்கள்கிட்ட கொடுத்தார் குழந்தை. நல்லா வளருங்க, இல்லை உங்கள் பேரை டேமேஜ் பண்ணிடுவாங்க. எங்கள் பாஸ்டர் சொன்னார். நான் ஒரு வாட்டி கேட்டேன், ஏன் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கல? நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணி தான் நல்லா இருந்துச்சு இல்லையா? எங்கள் பாஸ்டர் ஓப்பனாக சொன்னார், மேரேஜ் பண்ணிவிட்டு குழந்தைலாம் பேத்துக்கினா என் தரிசனத்தை கெடுத்துருவான் அவன். என் ஊழியத்தின் தரிசனமே கெடுத்துருவான். அதுக்கு தான் நான் என் கர்த்தருக்காக இப்படி வாழ்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்தார். நம்ம ஒரு வயசு வரைக்கும் குழந்தையாக இருக்குது. ஒரு 15, 16 வரும்போது மனசில் என்ன வருது? பயம் வருது. இப்போது பயம் வந்துடுதுங்க. என் பிள்ளைங்கன்னா தப்பாயிடுமா? அதுக்கு தான் சொல்கிறேன், சின்னதுலேருந்தே வசனத்தை கொடுத்து என்ன பண்ணுங்க, வளர்க்குங்க. தன் இஷ்டத்துக்கு விடாதீங்க. மானா இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல, நீ போயிட்டு வானா விடவே விடாதீங்க. உன் சோறு இல்லைம்மா, சாரி இன்னும் என்ன இல்லை உனக்கு, உன் சாப்பாடு இல்லைப்பா, பட்னியாரு, நீ பட்னியாரு வேண்டாம். எனக்கு அந்த மாதிரி கடவுள் இல்லாத, என்னை வளர்த்துருந்தே கடவுள் தாயா, என்னை உயர்த்துந்த கடவுள்ப்பா, என்னை இன்னைக்கு வாழ வச்சுங்கிறது கடவுள். உன் பேச்செல்லாம் கேட்டு என் கடவுளை விட முடியாது. எங்கள் வீட்டில் இப்படி இருந்தால் இரு, இல்லையா போயினே இருன்னு சொல்லுங்கள். இந்த ரூல்ஸ் அப்படி தான். பிஜிக்கு போட்டோம். அங்கே போயிட்டு வேவாத கொழும்பு, வேவாத ரசம், ஒரு அயன் போடணுன்னா எவ்வளோ தெரியுமா? பிஜிலலாம் 15 ரூபா. சாம்பாரில் தண்ணிக்காது, தண்ணியே சாம்பார் ஆகும். நீங்களாம் எந்திரிச்சு அவங்களே துணி கசுக்கணும். எல்லாம் சொல்கிறாங்களே, நான் ஒண்டியாக வாழ்ந்துடுவேன், குடும்பத்தோடவே வாழ முடியல, ஒண்டியாக எங்கேதான் வாழ முடியும். அந்த மாதிரி எரும மாடுங்களெல்லாம் தண்ணி தெளித்து அனுப்பி விடுங்க. என்கிட்ட வந்தீங்கன்னா நல்லா தெளிக்குவேன் நான். உங்கள் பேர் கெடுக்கிற மாதிரி என்ன பண்ணாதீங்க, விடவே விடாதீங்க. நான் சர்ச்சில் கூட என்னத்துக்கு அப்படிலாம் ஸ்ட்ரிக்ட் ஆகிற தெரியுமா? என் பேரை கெடுத்துருவாங்க எல்லாங்க. கொஞ்சம் விட்டா வெள்ளாடிடுவாங்க நம்ம ஆளுங்கெல்லாம். அதுக்கு தான் ஃபுல்லாக டைட் பண்ணி போல்ட் பண்ணி உட்கார வைக்கிறது. நம்ம பேச்சு கேட்காதவங்களாம் தேவையில்லை. உங்கள் வீட்டிலே உங்கள் பேச்சு கேட்காதவங்களும் உங்களுக்கு பிடிக்கிறதுலையே நம்ம தேவ சபையில் ஃபாலோ பண்ணாமல் பண்ணக்கூடாதா? தன்னுடைய இஷ்டத்தின்படி விட்டால் என்னத்தை கொண்டு வருவாங்களா? அவங்க இஷ்டத்தின்படி நான் எல்லாம் விட்டுட்டேன்னா எனக்கு என்ன கொண்டு வந்துடுவாங்க இவங்க? என் பேரை மானமாக ஏற்றுருவாங்க. அதுக்கு தான் விடுறதில்ல நான். வி ஃபாலோ த டிசிப்ளின். தேர் இஸ் அ காட்லி டிசிப்ளின். ஆமென், அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களெல்லாம் இஷ்டத்துக்கு விடாதீங்க. ரீல்ஸ் பார்த்துக்கினே உக்காந்து மம்மி அதெல்லாம் பார்க்கக்கூடாது, வெயின்னு நீங்களாம். இதில் ஆக்சுவலாக எல்லாமே நல்லது வந்தேன்னு இல்லை. இப்போது இது ரொம்ப கெட்டது வருது, அசிங்கமானது வருது. உங்கள் பிள்ளைங்களாம் அதை பார்த்தாங்கன்னா கெட்டு போயிடுவாங்க. நீங்கள் தான் ஃபாலோ பண்ணுவங்களெல்லாம். நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம். சின்ன பசங்கன்றீங்க. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் சின்னவங்க இல்லைம்மா. அப்பா 8 அடி பாஞ்சா பிள்ளைங்கள்லாம் இப்போ 32க்கு போயிடறாங்க. அதனால் வாட்ச் பண்ணணும். நீங்களாம் உங்கள் பேரை என்ன பண்ணிவிடுவாங்க, கெடுத்துடுவாங்க.
அவங்க பிள்ளைகளை தன்னுடைய இஷ்டத்துக்குபடி, அதோடைய இஷ்டம். அந்த பொண்ணு யாரன்னா கட்டிக்கிட்டோம், மான மரியாதையாக போய்டும். உங்களுதெல்லாம் எழுதி தரேன். பொண்ணுங்களுக்கும் சொல்கிறேன், பையனுங்களுக்கும் சொல்கிறேன். உன் இஷ்டப்படி நீ நடந்தீன்னா உன் வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் உனக்கு ஒரு பெரிய சாட்சியாகும். எழுதி தரேன். கீழ்படிஞ்சவங்களே இங்கே நீ பார்க்கவே, கீழ்படியாதவங்களும் உனக்கு கர்த்தர் காட்ட வைக்குவார். வசனத்தை கீழ்படிஞ்சு ஒப்பு கொடுத்து போயிடு. தாய் தகப்பனுடைய பேச்சு என்ன பண்ணுறாரு? கேளு. உலகத்தில் நீ நல்லா வாழணும், ரொம்ப நாள் வாழணும்னா யார் பேச்சை கேளுனாரு? உன் ஆயுசு நாட்டில் பெருக வேண்டும் என்று சொன்னால் உன் தாயோடைய பேச்சு என்ன பண்ணு? கேளு. கொஞ்சம் கேளு. அவன் உனக்கு தாய், உன்னை வளர்த்துங்க. உங்கள் அப்பா உன்னை சுமந்துவர், அவருக்கு தெரியாதது உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் எழுதி தரேன், உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ ஒரு மரமண்டு, நீ ஒரு முட்டாள். நீ வெறும் புக்கு தான் படிச்சுக்கிற, வாழ்க்கையை படிக்கல இன்னும். நீ அவங்களாம் வாழ்க்கையை படித்து சொல்கிறோங்க. ஸோ தயவு செய்து உன் பேரை கெடுக்கிற மாதிரி என்ன பண்ணாதீங்கம்மா. நீங்கள் உங்கள் வீட்டில் வேணா தான் உங்கள் பிள்ளைங்க செல்ல புள்ளியாக இருக்கலாமா. நான் இங்கெல்லாம் வந்தால் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குவேன். நீங்கள் என்கிட்ட விட்டிங்கன்னா உன் பேர் காப்பாற்றப்படும். நீங்கள் என்கிட்ட விடாத அம்ரு தேட்டரில் விட்டினா மான மரியாதையே போகப்படும். பார்த்தா இன்னைக்கு பொண்ணு எதிர்க்கவே அடிக்கிறானுங்க. அந்த அடி அடிச்சுங்கிறாங்க ஒரு பையனை. இவ்வளோ பெரிய ராடு எடுத்துன்னு வந்து அடிக்கிறான். கொஞ்சம் மிஸ்ஸு தலைமையில். அவன் சொல்லிட்டான் ஒருத்தன், தலைமையில் அடிக்காதடான்ட்டு. அதனால காலில் அடிச்சாவன். பேர் சிரிக்கிற மாதிரி ஆகிடும் பிரதர். வெளியே கூட தலை காட்ட மாட்டீங்க நீங்களா? உஷாராக இருங்க. பேய் வெளியே அட்டாக் பண்ண மாட்டான், இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்துடுவான். அம்மை அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் சம்டைம்ஸ் இதை எடுங்க. புரியுதுங்களா? அது எடுத்தால் பயம் வரேன்னா எடுக்கணும். நீங்களா என் நாய் கூட சரி, ரொம்ப செல்லம் கொடுக்குவேன். என்ன பண்ண, காலில் மேலே 2 கொடுக்குவேன், சைலண்ட் ஆகிடுவாங்க. எடுக்கிறது தப்பே இல்லை. யாரை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அன்பாக போகிறது பெஸ்ட். ஆனால் ஞானமாக போகிறது ரொம்ப நல்லது. பைபிள் பொய்யா சொல்லாது இல்லையா? பைபிள் உண்மையாக தான் நம்ம பேச பிரதர். கரெக்டாக இல்லைங்களாம்மா? அதனால் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேரை கெடுக்கக்கூடாதுண்ணா, இது அப்பா அம்மாங்களுக்கு சொல்கிறேன். அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க, விடவே விடாதீங்க. அவங்க இஷ்டத்தின்படி ஃபோனில் பேசுகிறது. பசங்களுக்கு சொல்கிறேன், உங்களை வாட்ச் பண்ணுறவங்க இருக்கிறாங்கன்னா சந்தோஷப்படுங்க. அனாதிங்க தான் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. உன்னை கண்டுக்கிற ஒரு 2 ஃபேமிலியை வச்சாங்கன்னா அப்பா அம்மாவை யூஸ் பண்ணிக்க. அவங்களாம் உனக்கு ப்ரெஷியஸ் கோல்டு டைமண்ட்ஸ். உன்னை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஜீவன் வாழ்ந்துங்கிறதுனா யாருக்குறாங்க இந்த உலகத்தில்? அந்த மாதிரி நீ நல்லாக்கணும்னு வாழ்கிற ஒரு உயிர் இந்த உலகத்தில் யார்? உனக்கு உங்கள் அப்பா அம்மா தானே. அவங்க பேரை கெடுக்காத பார்த்துக்கோ. எங்கேயோ போய் ஒரு இடியட்டை போய் பிடிச்சிக்கின்னு உன் பேரை கெடுக்கிற, உங்கள் அம்மா அப்பா போய் வளர்த்த பேரை கெடுக்கிற. கூட ரட்சிக்கப்பட்டப்பார் அந்த இயேசுவோட பேர் கூட என்ன பண்ணுறேன்? எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டாங்க. அவங்க ஒரு சர்ச்சில் ஊழியம் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு விழுந்துட்டாங்க. தம்பி கூட ஒரு இதில் இருந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய மான மரியாதை தெரியுமா பிரதர்? சர்ச்சுக்கு வெளியே வந்தாங்க அடிக்கிறதுக்கு. அவங்களெல்லாம் கர்த்தர் காப்பாற்றிட்டார் அவங்கள. இஷ்டத்தின்படி வாழாதீங்க. பைபிள் சொல்லுது, சப்மிட் யுவர் பிளான்ஸ் டு காட், ஹி வில் எஸ்டாப்ளிஷ் இட். உனக்கு எதா பிளான்க்குதா, மேரேஜ் பிளான்க்குதா, கடவுளை கேளு. ஃபேஸ்புக்கை கேட்காத, இன்ஸ்டாகிராமை கேட்காத, கடவுளை கேளு. உன் பேர் காப்பாற்றப்படும், உங்கள் அம்மா அப்பா பேர் காப்பாற்றப்படும், இயேசுவோட பேர் மகிமைப்படும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு வெக்கத்தை கொண்டு வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணுமா? நீங்கள் எதோ எத்தனை எடுக்கின்றாரு, பெருமை எடுன்றாரு. உட்காரணும். சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புங்க. அதுக்கு தான் அங்கே ஒழுக்க கற்றுக் கொடுக்குறாங்க. கையெல்லாம் எடுத்து முழங்கால் படிட்டு முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணி. சண்டே ஸ்கூல் டீச்சர் ஸ்ட்ரிக்டாக இருந்தாருன்னா ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் பிள்ளைய யாரையும் கேட்கக்கூடாதுன்னா எழுதி தரேன். அதுதான் பெரிய ஆபத்து உங்களுக்கு. அதுதான் பெரிய உங்களுக்கு ஆபத்து. ஆமென். என்னத்தை கொண்டு வருமா? சத்தமாக சொல்லுங்கள் பிரதர்ஸ். வெக்கத்தை கொண்டு. இந்த பக்கம் பிரதர் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. இயேசு நாமத்தை ஊமை ஆவியை வெளியே போட்டோம். வாய் திறன்னு சொல்லுங்கள். என்னத்தை கொண்டு வரும்? வெக்கத்தை கொண்டு வரும். ஆண்டாமாங்க, ஆண்டாமா,
அவங்க இஷ்டத்தின்படி என்ன பண்ணாதீங்க. அவங்க இஷ்டம் கேட்ட ஃபோனு, இந்த ஃபோன் கேட்டாங்கன்னா இந்த ஃபோன் வாங்கி கொடுங்க, நான் பேர் பட்டன் ஃபோன். ஒரு பொண்ணு வந்துச்சு இந்த மாதிரி அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு, பாஸ்டர் இந்த மாதிரி என் பொண்ணு வந்து ஃபோன் கேட்குதுங்க பாஸ்டர் அப்படின்னு. வெரி குட்மா, என்னம்மா படிக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். 6th ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. 6th ஸ்டாண்டர்டுக்கு ஏம்மா ஃபோனுன்னு கேட்டேன். ஆன்லைன் கிளாஸா? நான் கேட்டேன், பொண்ணு எப்படி படிக்குதுங்க சிஸ்டர்னா, 3-4 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுதுங்க பாஸ்டர். நான் சொன்னேன், ஆஃப்லைன்லேயே ஃபெயில் ஆகிக்கிறேம்மா, ஆன்லைனில் மிச்சம் 3 இருக்குது பாரு, அது கூட ஃபெயில் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இது அவங்க அம்மாவுக்கு சொன்னேன், உங்கள்கிட்ட ஃபோனுங்க தான் கேட்டேன். ஆமாம், அந்த ஃபோன் கொடுங்க, அதில் என்ன பண்ணுங்கள், அது கொடுங்க மேடம், ஆன்லைனில் NET எக்ஸாம் எழுதும், படித்து பாஸ் ஆகிடும். வேண்டாமா, அவருக்குன்னு ஒன்று வேணுமா? சில அம்மாங்க சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிச்சு பிரதர், வாங்கி கொடுத்துச்சு, அதான் ஓடிச்சு. ஜூட், பிடி உஷா, அவர் உசேன் போல்ட்டு, பிடி உஷா. வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்களேன். என்ன சாவரன் பிளாக்மெயில் பண்ணா, கல்யாணம் கட்டிட்டு அவன்கிட்ட சாவரத்தோட இப்படியே சாப்பிட்ட விடுங்க, செத்துப்போ. தைரியமாக சொல்லுமா, பயப்படாத, நான் சொல்கிறேன். நீ இப்படித்தான் சாவணும்னு இருந்தால் உன்னை யாரும் என்ன பண்ண முடியாது, காப்பாற்றவே முடியாது. நான் பாஸ்டர் இப்படியெல்லாம் பேச, பைபிளே சொல்லுது, விரியன் பாம்பு குட்டிகளே, நாகப்பாம்பு குட்டியேன்றார் உன்னை. பைபிளில் வசனத்தை கரெக்டாக பார்த்து பேசணும். நம்ம வாழ்க்கையில் வார்த்தையை ஜீவனை வச்சுக்கிறாரு, சாவை வச்சு. சில பேர் சாவை சூஸ் பண்ணனா அவங்க கையிலே கொடுங்க. நீ டெய்லி சாவறதுக்கு சூஸ் பண்ணுறியல, ஒரே வாட்டி சாவை தான். வாலிப பையன் சொல்கிறேன், ஊழியக்காரனாக வந்து சொல்கிறேன்னு நினச்சிக்காத, உன் விளையாட்டெல்லாம் விளையாடிட்டு தான் வந்துக்கிறேன். அடிக்கிடுவார் எல்லாத்தையுமே, பஸ்தாயிடும். ஷாராக விளையாடணும். தேவனுடைய பேரெல்லாம் கெடுக்க விடாதீங்க ப்ளீஸ். அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்களாம் உயர்த்தினார் ஆண்டவர். எஸ்தரை உயர்த்திக்கிறார், நஹோமியை உயர்த்திக்கிறார், ரூத்தை உயர்த்திக்கிறார், ஜோசப்பை உயர்த்திக்கிறார், டேனியலை உயர்த்திக்கிறார், ஸ்டீஃபனை உயர்த்திக்கிறார், சாமுவேலை உயர்த்திக்கிறார், தாவீதை உயர்த்திக்கிறார். பேரை காப்பாற்றிக்கோ, பேரை காப்பாற்றிக்கங்க, இஷ்டத்தின் விடாதீங்க. ஒழுக்கமாக என்ன பண்ணோம், சின்ன வயசில் என்ன மாதிரி கட்டிங் பண்ணோம் அந்த மாதிரி கட்டிங் பண்ணுங்கம்மா. எனக்கு இப்படி தான் வேணும்னா அந்த வயசுக்கு அது தேவையில்லை. இப்போத்துக்கு இந்த வயசுக்கு அது என்ன இல்லை, தேவையில்லை. எனக்கு லிப்ஸ்டிக் வேணும் மம்மி அப்படின்னா தான் சர்ச்சுக்கு வரேன்னா ஒரு பஞ்சு வாய் மேலே கொடுங்க, ரெட்டு கலராக வரும், ரெட்டு லிப்ஸ்டிக்மான்னு சொல்லுங்கள். என்கிட்ட கூட்டின்னு வந்தீங்கன்னா பர்பிள் எல்லாம் வர வைக்கிறேன் நான் உங்களுக்கெல்லாம். ஏன்னா அந்த வயசில் அதுக்கு பென்சிலு, நெட்ராஜ் பென்சிலு, ஷார்ப்னரு, ஜாமெட்ரி பாக்ஸு, காம்போஸு, அப்புறமா ப்ரொட்டெக்டரு, இதெல்லாம் ஃபெயில் ஆனீங்களா, ஸ்கேலு, இது தான் அதுக்கு ஆசை வரணும். இந்த மேக்கப் மேலே போதுன்னா இது டேஞ்சரு, ஐயோயோ இது ஜெட்டு மதி போகுது. இது ஃப்ளைட்னா கூட இப்படி இப்போ பேக்கில் போயிட்டு இப்படி போவோம். இவர் சுர் ரொம்ப பெரிய மான மரியாதை போய்டும் உங்களுக்கு. எழுதி தரேன் நான், உஷாராக வளர்க்குங்க. உங்களால் வளர்க்க தெரியல, இங்கே எடுத்துன்னு வந்து விடுங்க, எல்லா போல்ட்டு டைட் பண்ணி அனுப்புகிறேன். எப்படி கொடுக்குவீங்களா, கொடுக்க மாட்டிங்களா? உங்கள் பிள்ளைங்க மான மரியாதை காப்பாற்றணுன்னா இங்கே விட்டா தான், வேறு எங்கேயுமே வாய்ப்பே இல்லை. அதுக்கு தான் உங்கள் பிள்ளைங்களெல்லாம் எங்கே அனுப்புன்றேன், சர்ச்சுக்கு எடுத்துன்னு வா, ஊழியத்துக்கு விடுங்க. நம்ம பிரதர்ஸுங்களுக்கெல்லாம் சொன்ன 5 பிள்ளை பேத்துக்கோ, 3 நீ வச்சுக்கோ, 2 எனக்கு குத்துருன்ட்டுக்கிறேன். இல்லை என்ன பண்ண, உங்கள் பேரை என்ன பண்ணிவிடுவாங்க, 100% டேமேஜ் தான். பார்த்துக்கிறீங்களா? சில அம்மாங்களாம் தலை தூக்காத காரணம் ஏமா நீங்களா, அவங்க இஷ்டத்துன்னு விட்டீங்க தானே. என் பொண்ணு ஃபோன் கேட்குது பிரதர், அழுவுது, ராத்திரியெல்லாம் அழுவுது, பகல் கூட அழுவிட்டு விடு, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போங்க. அதுக்கே தெரியுது கல் நெஞ்சு காய்ச்சி என்ன ஆக்டிங் பண்ணாலும் வாங்கி தர மாட்டேங்குது. பண்ணவே கூடாதுமா. நான் கூட அப்படி முட்டாளாக இருந்துட்டான்னு சொல்கிறேன். என்னை கூட அழுது ரொம்ப பேர் ஏமாற்றிட்டாங்க. இப்போல்லாம் ரத்தம் வந்தால் கூட அழுவுறது இல்லைண்ணா. ஆமாம், ஜெபம் பண்ணலாம் விடுன்னு. ஏன்னா எனக்கு தெரியும் வேஷம் போட்டுன்னு வராங்க. ஒரு அம்மா நீங்கள் வந்துருந்துச்சுப்பா நகை கடைக்கிட்ட, நம்ம பிரதர் ஒருத்தர் நகை பிளேட்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, என்னை கேட்டுருந்தாரு. நான் சரி கூட போயிருந்தேன். அங்கே நகை கடைக்கு வந்துச்சு, இவ்வளோ பேர் பை இப்படி எடுத்துச்சு, எடுத்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்துச்சு பாருங்களேன்.
ரொக்கையாக கொடுத்தார் காந்தி அவர். நேற்று அந்த அம்மாவை எங்கே பார்த்த தெரியுமா? என்னப்பா அந்த ஷாப் பேர்? நம்ம குடிவோமே ஆயில்மில் காஞ்சிபுரம்கிட்ட வந்துட்டு, அப்பா அப்பா நீங்கள் நான் இந்த ஃப்ளாஷ்பேக் எங்கேயோ பார்த்தனாடா இந்த முகத்தை. இல்லைம்மா போயிட்டு வாங்க அப்படின்னு. பா இப்படின்னுமா பேசின்கிற கொடுங்கம்மா அப்படி. பா ஓ போறியா என்ன உனக்கு சொல்லினே இருக்கிறேன் அப்படின்னு. அப்புறமா ஃப்ளாஷ் வருது, கோல்டு கடையில் இதாம்மா இவ்வளோ காசு. ஏன் பாக்கெட்டை தொட்டு பார்க்குற, 10 ரூபா கூட இல்லை. சில பேர் அந்த மாதிரி வருவாங்க, மம்மி அழுவாதம்மா, உன்னை ஏமாத்திடுவாங்க, உன் பேரை கெடுத்துருவாங்க. அவங்களா நீ சேர்த்து வச்ச பாரு, அதெல்லாம் மண்ணில் கட்டின மாதிரி ஆகிடும். பாறை மேலே கட்டின வீடு எல்லாம் இது மண் மேலே கட்டின வீடு. இஷ்டத்துக்கு விடுறது, அவங்க ஆசைப்படி விட்டுருது. போமா போயிட்டு வா, போனியா பார்த்தியா வந்தியாகணும். அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக வரலுங்க. அம்மாங்கள் சொல்கிறேன், இதை எடுக்கலைன்னு நினச்சிக்கோமா, எழுதி தரேன், உன் கண்ணில் ரத்தம் வர மாதிரி செய்யுங்க. பொட்டை புள்ளியாக இருந்தாலும் சரி, ஆம்பளைங்களாக இருந்தாலும் சரி, இது எடுங்க. என்னென்னு நினச்சிக்கிட்டோம், நம்மளை அதை பற்றி கவலை இல்லை. எங்கள் ஒய்ஃப் என்னை எப்போவுமே சொல்லுவோம், வாட் suddenly you speak so roughly to baby and all that. Suddenly they should know that I will be angry also. Not every time. Every time I can't smile. I am not a fool. For everything we cannot smile and accept it. Too good is too bad. So too good-ஆக கூட இருக்கிறது, சம்டைம்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது நல்லது. அதுக்கு தான் சர்ச்சில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. என்னத்துக்கு 16 கேமரா போட்டு சொல்லி நான் யாரையும் நம்புறதில்லை. நம்பி நான் முட்டாளானது போதும் ஆயிடுச்சு. அதுக்கு தான் சொல்கிறேன், இஷ்டத்துக்கு விடாதீங்க, இஷ்டத்தின்படி வர்றதுக்கு விடாதீங்க. 10 மணி 11 மணிக்கு பையன் லேட்டாக வரானா, டாப்பல் க்ளோஸ், ராஜா பெட்டுக்கிட்டு வெளியே போட்டு என்ன பண்ணப்பா, இந்த வீட்டுக்கு ஒரு காவல்காரனா ரோட்லேயே தூங்கப்பான்னு விடுங்க. நீ வலுத்து பாரு, கன்ஃபார்மாக சொல்கிறேன் பாரு, இன்றைக்கி வேணா உன்னை வெறுக்கலாம், ஆனால் ஒரு நாள் மேலே வந்துட்ட பேர் சொல்லுவான், எங்கள் அம்மா அந்த மாதிரி பண்ண தொட்டு தான் இன்றைக்கி நான் நல்லாக்கிறேன்னு சொல்லுவான். அல்லேலூயா. நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் வெறும் நெய் தோசையும் கொழுப்பு கறியும் அப்புறமா ரவாசும் கொடுத்து நின்றீங்கன்னா கொழுப்பு எவ்வி ஆகிடும். அதுக்கு தான் என்கிட்ட பொண்ணுங்க பையன்ங்க வர்றதில்லம்மா. உங்கள் பசங்களாம் என்கிட்ட வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க சொல்லு, பயப்படுறாங்க சொல்லு. எனக்கு தெரியும், இவங்க என்ன ஆக்டிங் பண்ணாலும் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் காட்டாமல் விட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு என்னத்தை கொண்டு வரணும், மகிமையை கொண்டு வரணும். உங்கள் பேரை காப்பாற்றணுன்னா அவங்க இஷ்டத்தின்படி என்ன பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க. நான் எங்கேயோ ட்ரிப்புக்கு போயிட்டு வரேன் மம்மி, ட்ரிப்புக்கு போயிட்டு யார் கூட போகிறேன்? நம்ம சர்ச்சில் சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா கேட்காத, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத, நீ தேவனை என்னத்தான் ஆராதிச்சாலும் ப்ராப்ளமில் மாட்டிக்குவேம்மா. ஒன்று நீயா மாட்டிக்குவே, இல்லை நீ பண்ணுற பாவம் ஒன்று மாட்டி விட்டுரும். உஷாராயிரு, புரியுதா? ரொம்ப உஷாராயிருங்க. தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் பேர் கெட்டு போயிடும். பேர் கெட்டு போயிடுச்சுன்னா சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. சர்ச்சுக்கு வரலன்னா என்ன கிடைக்காது அவங்களுக்கு? வசனம் கிடைக்காது. வசனம் கிடைக்கல எப்படி வாழ்வேன்? இன்னும் மோசமாக தான் ஆகிடுவோம். அதுதான் பிசாசோட டார்கெட். அதுக்கு தான் சொல்கிறேன், பேரை உஷாராக காப்பா, ஓடுங்க, எவ்வளோ முடியுதோ ஓடுங்க. நான் போன சர்வீஸோட சொன்னேன், எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஹெவி டான்ஸ் தான். நாங்கள்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடாமல் ஃபங்க்ஷனே இல்லை. நல்லா ஆடுவோம் டான்ஸ். நான் தொடப்ப மோரத்தில் ஆடிக்கிறேன், இப்போ தொடப்பத்தில் ஆடி இருக்கிறேன். துப்பட்டா போட்டு தலையில் பைத்தியக்காரமாக ஒரு லேப்டாப்பில் பார்க்குறேன், என்னடா டேய் லேகியோனே மிஞ்சின மாதிரி ஆடின்னுக்கிறேன் நீ, டேய் எல்லாம் பைத்தியக்காரனா. இப்போ எந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போனால் கூட யோசிக்கிறேன், இந்த ஃபங்க்ஷன் போகலாமா, இல்லை என் பேர் கெடுக்கிற மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் என்னது எனக்கு தேவையில்லை. அந்த சாப்பாடு தானே, கல்யாணம் ஆகிட்டு கூட போனால் பார்த்துக்கலாம், கல்யாணம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு கூட அவங்கள போய் பார்த்துக்கலாம் பர்சனலாக. இங்கே போனால் நம்ம பேரெல்லாம் கெட்டுறோம். வரவங்களாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, எதனா தப்பாக நம்மளே பேசிட்டா நம்மளுக்கு கோவம் வரும். அந்த கோவத்தை நம்ம எதனா சொல்லிட்டா நம்ம சாட்சியை என்ன பண்ணிவிடுவோம். அதனாலே நான் சில ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்ல. இப்போ 80% ஆகிடுச்சு, இன்னும் 20 தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவேன், நான் வெறும் சாவுங்கள் தான் வருவேன்ட்டு, நல்ல விஷயத்துக்கு எதுவுமே நான் வரமாட்டேன்ட்டு. ஏன் தெரியுங்களா? நல்ல விஷயத்தை நான் எப்போனா பார்த்துக்கலாம், சாவு தான் நான் எப்போவுமே பார்க்க முடியாது.
அதனால் நல்ல விஷயத்தை நீங்கள் கூட எப்போனா என்ஜாய் பண்ணிக்கோங்க, ஆனால் என்ன விட்டுருங்க. இல்லையிலூயா. அதனால் உங்களை பார்த்து சொல்லு, ப்ரேயர் பண்ணுறேன் வந்து, இல்லை நல்லா இல்லை, பட் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை தெரிஞ்சுக்கங்க. சத்தியம் இல்லைன்னா செத்து போய்டுவோம் நம்ம. அழுகுறாங்க, என்கிட்ட வந்தாங்க. போலீஸ்கார்கிட்ட போவாதுங்க, கோர்ட்டுக்கு போவாதுங்க, டாக்டர்கிட்ட போவாதுங்க தான் என்கிட்ட வராங்க. ஏன்னா போலீஸ்கார்ட்ட போனால் என்ன பண்ணுவான் தெரியுமா? மான மரியாதையே தருவான். ரோடு சிரிக்கிற மாதிரி பண்ணி விட்ருவான். வந்து ஜீப் வந்து வீட்டை நிற்க வச்சுடுவான். ரோட்லேயே கேள்வி கேட்குவான். இப்போ அங்கெல்லாம் போகாத கேஸுங்க தான் நம்மள்கிட்ட வருதா? நானே ஷாக் ஆகிறேன். 15 வயசு சிஸ்டர் ப்ரெக்னென்ட் ஆகுது, 15 ஏஜ், ஷி இஸ் கன்சீவ்ட், யூனோ. செத்துச்சு குழந்தை கூட. யார் காரணம் இதெல்லாம்? அம்மாங்களே அப்பாங்களே சொல்கிறேன், பணத்தை சம்பாதித்து ஆத்மாவை நஷ்டம் பண்ணிக்காத. உன் பிள்ளைங்கள நஷ்டமாக போயிடும், நரகத்துக்கு போயிடும். இங்கேயும் நரகம் அனுபவிக்குவாங்க, அங்கேயும் நரகம் அனுபவிப்பாங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டப்படுறாங்கப்பா. நீ கூட பார்த்தல ஒரு செய்தி சொன்ன பாரு, நீ எப்படி இருந்துச்சு மனசு, எவ்வளோ கஷ்டம். அழுவு பத்தியா? வாலிப பொண்ணுங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேளுங்க. இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், நீ பார்க்கவாய். அது சாபம்லாம் இல்லை, அது வந்து ப்ராசஸ், கான்சிக்வன்ஸ். நீ தப்பிக்கவே முடியாது. ரெஸ்பெக்ட். உன் பேரை காப்பாற்றிக்கணுன்னா உங்கள் அம்மா அப்பா பேச்சை கேளு. அதோட பெரிய பேச்சு யார் தெரியுமா? உன் ஊழியக்கார் பேச்சை கேளு. உன்னை திட்டுனாருன்னா ரொம்ப சந்தோஷப்படு. உன்னை திட்டாமல் போயிட்டாருன்னா பயப்படு. ஏன்னா உன்னை பாஸ்டர் கை கழுவி விட்டுட்டாருன்னு நினச்சிக்கோ. உன்னை உங்கள் பாஸ்டர் திட்டாமல் போயிட்டாருன்னா நான் எழுதி தரேன். என் பாஸ்டர் மாட்டேன் என்னை திட்டலன்னு நினச்சிக்க, எனக்கே ஒரு மாதிரி ஆகிடும். எனக்கு தெரியும் ஏன் திட்ட மாட்டாருன்ட்டு. ஏன்னா அவர் யாரை கண்டுக்க மாட்டாரோ அவங்கள என்ன பண்ண மாட்டார். யாரை நேசிக்கிறாரோ அவங்கள சிருஷ்டிப்பார், அவரை தண்டிப்பார். அப்போனா நான் உங்கள்கிட்ட பேசுங்கிறது கோபத்தை இல்லை, ஐ லவ் யூ. எனக்கு உங்கள் மேலே ரொம்ப இஷ்டம், உங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப கன்சர்ன். அதுக்கு தான் ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் எந்த ஓனாவோ பூந்து உங்கள் குடும்பத்தை என்ன பண்ணக்கூடாது? சந்தோஷத்தை கிடைக்கக்கூடாது. மகிமையை கொண்டு வர உன் பிள்ளைங்களாம்மா இப்படி வளர்த்து பாரு, இப்படி வளர்த்து பாரு. நீ ரோட்டில் வரும்போது ஒன்றும் இல்லைம்மா, என் கூட வாங்க, ஊழியத்துக்கு எங்கன்னா வாங்க, என் கூட வந்து பார். எனக்கு என்ன மரியாதை தராங்க அந்த மரியாதை உனக்கும் தராங்க. அது எந்த படிப்பாளிக்கும் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்குது அதெல்லாம். அல்லேலூயா. இந்த மாதிரி வளர்த்தினா யோசேப்பை போல அதே இடத்துல உன் மகனை ராஜாவை கர்த்தர் மாற்ற முடியும். உங்கள் ஃபேமிலி முன்னாடியே எங்கள் அப்பா உயர்த்த முடியும். பைபிள் சொல்லுது, ஜோசப் ராஜாவை ஆகிட்ட பிறகு அவன் வஸ்திரம் மாறினதா, அவனுடைய நிலைமையே மாறினதா. அவங்க குடும்பம்லாம் வராங்களா, சாப்பாடு இல்லாமல் வறுமையில் வராங்களா. அப்போ யோசப் சாப்பாடு கொடுத்துன்னு இருக்கிறான் ரேஷன் எல்லாருக்கும். அப்போ பார்க்குறான் அவங்க அண்ணா லைனில் நிற்கிறாரு. அவங்க அண்ணானால யோசப்பை கண்டே பிடிக்க முடியல. அப்போ யோசப் சொல்கிறானா, நான் உன் தம்பின்றானா. அப்போ அழுகுறாரா, டேய் நான் தாடா உன்னை சாவடிச்சேன், உன்னை குழியில் போட்டேன், நான் தாடா உன்னை விற்றுட்டேன், பரவாயில்ல விடு, நான் உன்னை மன்னிக்கிறேன். எவ்வளோ ஆனஸ்டாக இருந்தான் பார், நான் மன்னிக்கிறேன். அம்மா எங்கன்னா அம்மாவை லைனில் நிற்கிறாங்க சாப்பாடுக்காக. எல்லாரையும் கூப்பிட்டு அவனுடைய எல்லா ஸ்டீவார்ட்ஸையும் கூப்பிட்டு, இது என் குடும்பம், இவங்களை நல்லா பார்த்துக்கங்க. பார்த்தியா, கர்த்தருக்காக நின்னா ஒரு காலம் வரும், உனக்காகவே உன் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். உன் குடும்பத்தை நடத்துகிறவதே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இதெல்லாம் விட்டுட்டு என்ன மாதிரி டாக்டர் இருந்தாலும் வேஸ்ட்டுமா, என்ன மாதிரி சயின்டிஸ்ட் இருந்தாலும் வேஸ்ட்டு சிஸ்டர். என்ன மாதிரி அதான் சொல்கிறேன் இல்லையா, ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று இருக்குது, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று இருக்குது. எது ரொம்ப முக்கியம்? எஜுகேஷன் தான். கிறிஸ்டியனுக்கு கூட ஒரு சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். என்ன தெரியுமா? வசனன்ற சர்டிஃபிகேட் இல்லைன்னா என்ன படிப்பு இருந்தாலும் வேஸ்ட்டு தான். இன்னைக்கு எத்தனை படித்தவங்க லெஸ்பியன் ஆகிறாங்க தெரியுமா? லெஸ்பியன் என்ன தெரியுங்களா? பொண்ணு காதலிச்சு கல்யாணம் கட்டிக்கிறவங்க எல்லாம் படிப்பாளிங்க. அவங்களெல்லாம் போய் பாருங்களேன், நல்லா படிச்சுக்குவாங்க. எத்தனை படிப்பாளிங்க கே ஆகிறாங்க தெரியுமா? எத்தனை படிப்பாளிங்க முட்டாளாய்க்கிறாங்க தன் வாழ்க்கையில் தெரியுமா? ஆனால் கர்த்தருடைய வசனம் எடுத்தவங்க யாராவது ஒருத்தரை காட்டி இந்த மாதிரி பார்க்கலாம்? பைபிளை எடுத்தவங்க யாருன்னா அசிங்கமாக மாறிக்கிறாங்களா? வேணாதான் இந்த மாதிரி இருக்கிற பாவத்தந்து பரிசுத்தமாக நின்றுக்குவாங்க தவிர அசிங்கத்தை கர்த்தர் கொண்டு வந்துக்க மாட்டார். அல்லேலூயா. அதுக்கு தான் உங்கள் பிள்ளைங்களை என்ன பண்ணாதீங்க, அவங்க இஷ்டத்தின்படியெல்லாம் விடாதீங்க.
சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொன்னால் சாரிம்மா, இனிமேல் உனக்கு நான் எதுவுமே என்ன பண்ண மாட்டேன், சாரி, ஐ கேனாட். எனக்கு கடவுள் வேணுங்க தான் எனக்கு வேணும், என் கடவுளை வேணான்றவங்க எனக்கு என்னது வேண்டாம். தாவீது சொல்கிறான், லார்ட் இஃப் யூ ஹேட் தோஸ் பீப்புள் வை ஷுட் ஐ லவ் தெம் லார்ட். நீ வெறுக்கிறவங்களை நான் வெறுக்கக்கூடாதான்னு கேட்குறான். அந்த மாதிரி தான் பிள்ளைங்களை ஸ்ட்ரிக்டாக இருங்க. ஸ்கூலில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்களா இல்லையா? யூனிஃபார்ம் போடணும், ட்ரெஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் உங்கள் பேர் காப்பாற்றப்படும். வெளியே போனால் கூட கல்யாணம் கட்டி உங்கள் பிள்ளையை வேறு யாருக்குனா கொடுத்தீங்கன்னா கூட அவங்க சொல்லணும், ஒழுக்கமாக வளர்த்துக்கிறாங்க இந்த பொண்ணை. எப்படி வளர்த்துக்கிறாங்க? அவங்க புருஷனுங்க வந்து சொல்லணும், மாமியார் மாமியார் நல்ல மருமகத்தை நல்ல பொண்ணை வளர்த்துக்கிறேன். மருமகளை பார்த்து மாமனாருங்க சொல்லணும், நல்ல மருமக வந்துக்கிறான். அந்த மாதிரி பேரை காப்பாற்றிக்கோ. வேலை ஆகிற வரைக்கும் ஒரு மூஞ்சி, வேலை ஆகிட்ட பிறகு 7 மூஞ்சி. நோ, யூ ஷுட் பி த சேம். யூ ஷுட் பி த சேம். கீப் அப் யுவர் நேம்ஸ், குட் ரெப்புடேஷன். உன்னை பார்த்தா கை காட்டி, பைபிள் சொல்லுது பி ஏ பிளேம்லெஸ். பைபிள் சொல்லுது யோபு எப்படி வாழ்ந்தானா, கர்த்தருக்குள்ள உத்தமான வாழ்ந்தானா. கடவுளே கொடுத்த சர்டிஃபிகேட் அது. உன்னை பார்த்து கடவுள் கொடுக்குறாரா? உன் ப்ரைவேட் லைஃப்பில் கடவுள் கொடுக்குறாரா? உத்தமானா வாழ்கிறீங்களா? உங்கள் மொபைல் ஃபோன் உத்தமாக இருக்குதா? உன் லைஃப் ஸ்டைல் உத்தமாக இல்லையா? கர்த்தர்கிட்ட கேளு, அதுவும் தரார். நான் இல்லை, நான் ஏசப்பா கிட்ட கேட்குறேன், டெய்லி கேட்குறேன். ஏன் சொல்லி இந்த மாம்சம் ரொம்ப வீக்கு. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் இந்த மாதிரி இருக்கிறேன்ப்பா. பைபிள் சொல்லுது, முதலாவது என் நீதியும் என்னை தேடு, நான் மிச்சிந்து உனக்கு தரேன்றாரு. என்னால் முடியலப்பா, இது ஒப்பு கூட, கர்த்தர் தரார் உனக்கு. உன் பலவீனத்தில் அவர் பலன். நீ எதில் வீக்காக இருக்கிறே ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்குறாரு உனக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு. யார் சொன்னது முடியாதுன்னு? நான் சொன்ன எல்லா பாவத்திலையும் தலைவனாக இருந்தவன் நான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வரதுக்கு காரணம் தரமா, என் பலவீனத்தில் அவர் பலன். அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்குறீங்களா? உங்கள் பேர் காப்பாற்றப்படும். ஆமென், அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பொண்ணு வெள்ளியை காட்டிலும் நல்ல குணசாலி நல்ல பேர் தான் ரொம்ப முக்கியமா. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. நேற்று நினைக்கிறேன், சாரி, ஒரு 4-5 months உங்களுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். ஒரு மிலிட்ரி மேன், அவருக்கு 3 பசங்களா, 2 பையன் 1 பொண்ணு. அவருக்கு அந்த சொத்து ரொம்ப இருந்துச்சா. கோயிலுக்கு போயிட்டு, ஒரு கோயிலில் போயிட்டு அவர் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு நியூஸ் பேப்பர்கிட்ட போனாராம். நியூஸ் பேப்பர்கிட்ட போய் சொன்னாரா, என்னை கொஞ்சம் பேட்டி எடுனாராம். பேட்டி எடுத்தாங்களாம். காசு தரேன், என்னை பேட்டி எடுனா. பேட்டி எடுத்துச்சான். பேட்டி எடுத்த பிறகு இமீடியட்டாக என்ன பண்ணாங்களா தெரியுமா? இமீடியட்டாக என்ன பண்ணாங்களா, அவர் சொன்னாரா, என்ன சொன்னாரா தெரியுமா? இந்த மாதிரி எங்கள் சொத்தில் என் பிள்ளைங்களுக்கு ₹1 கூட போகக்கூடாது. இது எல்லாமே நான் இந்த கோயிலுக்கு எழுதி வச்சுருக்கிறேன். இந்த கோயில் எங்கன்னா எடுத்துன்னு போட்டோம். அந்த நியூஸை பார்த்துட்டு அவங்க 3 பசங்க வராங்களா. அப்புறம் கேட்குறாரு, ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரா, உங்களுக்கு ₹1 இல்லை இதுலன்றாரா. ஏன் தெரியுமா? அவர் பேரை என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க அவங்களா? அவர் பேரை டேமேஜ் பண்ணலாம், ஆனால் அவர்கிட்ட இருக்கிற காசு போனாலும் என்ன வேணும் இவங்களுக்கெல்லாம்? சில பொண்ணுங்களாம் பார்த்துக்கிறீங்களா, பையங்களாம் பார்த்தேன், எனக்கு எங்கள் அம்மா வேண்டானோ ஃபஸ்ட்டு, எங்கள் அப்பா வேண்டானுவாங்க, ஆனால் அவர்கிட்ட இருக்கிற காந்திகளாம் வேணான்னுவாங்க. நெக்ஸ்ட்டு உஷாராக இருங்க, மாயமாக விளையாடாதீங்க, மாட்டிக்குவீங்க. மாட்டிக்கினீன்னா தலை கீழே போட்டுக்குவேன். அல்லேலூயா. உன் பேர், உன் தலையை கர்த்தர் உயர்த்தணும்னா உன் சத்ருக்கு முன்னாடி நீ இப்படி வாழ்ந்தாதான் கர்த்தர் உயர்த்துவார். சும்மா ஜோசஃபை உயர்த்தலை. உங்கள் பேர் ஜோசப்னா நீ ராஜாவை மாற போகிறதில்ல. உன் பேர் ஜீசஸ் ஆயிருந்தால் கூட நீ 3ஆவது நாள் உயிர் தேல போகிறதில்ல. உன் பேர் யாருன்னா வச்சுக்க பைபிளில் இருக்கிறது. ஆனால் உன் பேருக்கு ஏற்ற வாழ்க்கை நீ வாழலாம், அதோட அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். ஆமென், அல்லேலூயா. எத்தனை அம்மாங்க சொல்ல போகிறீங்க, இனிமேல் அவங்க இஷ்டத்தின்படி நான் விட மாட்டேன்னு? அல்லேலூயா. ஸ்ட்ரிக்டாக இருக்கம்மா. உங்கள் பிள்ளைங்க என்னன்னா உன்னை நினச்சிக்கிட்டோம், ஸ்ட்ரிக்டாக இரு. ஏன் கோயிலில் எடுத்துன்னு போய் குட்டுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி மான மரியாதை போகிற மாதிரி செஞ்ச தொட்டாங்களா வெறுத்துடுறாங்க. அதுதான் சொல்கிறேன், உங்களெல்லாம் பார்த்து உஷாராக இருங்க, ஸ்ட்ரிக்டாக இருங்க, ஞானமாக இருங்க. இல்லை உங்கள் பேர் என்ன ஆகிடும்? உங்கள் பேர் என்ன ஆகிடும்மா? உங்கள் ஹஸ்பண்டுங்கள்ட்ட சொல்லுங்கள், உங்கள் பையன் பிள்ளைங்க இந்த மாதிரி அடுங்கலைன்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு சொல்லுங்கள், கொஞ்சம் எதுனா டைட் பண்ணிப்பான்னு சொல்லுங்கள்.
யாருன்னா ஒருத்தர் டைட் பண்ணும்போது புள்ளி அடிக்காதன்னா அது வந்து ரொம்ப ஐடியா பண்ணிவிடும்மா. டேடி இருக்கும்போது சில பேர் பண்ணுவாங்க, கண்டிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, புள்ளியெல்லாம் அடிக்காத, டச்சு பண்ணாத, நீ டச்சே பண்ணக்கூடாது. ஆம்பா, டச் பண்ணலன்னா ஃபுல் டச் ஆகிடும். டச்சு பண்ணவங்களெல்லாம் கால் கையெல்லாம் 2-3 வாட்டி வீங்கணும். நீங்களே அடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, ஈஸ்ட் கிரவுண்டுக்கிட்ட புத்தூர் கட்டுக்குது காட்டுறேன், அங்கேயே போய் என்ன பண்ணலாம், இழுன்னு இழுக்கலாம். உங்களால் முடியலன்னா இறக்க பார்க்காம என்கிட்ட அனுப்புங்க, நல்ல ட்ரீட்மெண்ட்டுங்க வச்சுக்கிறேன், அழகாக கொடுக்குறேன். சும்மா சொன்னம்மா, மனசில் வலியோடு சொல்கிறேன், உங்கள் பேரை கெட்டக்கூடாது. உங்கள் பேர் கெட்டுச்சுன்னா கொடுக்குற நானும் என் பேரை கெட்டு போகுது, சரிங்களா? நீங்கள் உழுதிங்கன்னா உங்களுது மாற்றம் இல்லைம்மா, வெளியேறவங்களாம் என்ன தரமா சொல்லுவாங்க, அவர் சர்ச்சுக்கு போகிறாங்க தான்ட்டு. அது உங்களுக்கு வலிக்குதோ என்னன்னு தெரில, எனக்கு ரொம்ப வலிக்குது. ஏன்னா நான் ரொம்ப அழகாக சேர்த்து குட்டி மாட்டுக்கொட்டாயை கட்டின்னு வந்துங்கிறேன். அதை ஒரு நிமிஷத்தில் இடிச்சிடலாம். அதுக்கு தான் ரொம்ப கவனமாகிறது. நான் அதுக்கு தான் யாரையும் உள்ள கூட நான் அலோவ் பண்ணுறதில்ல. அல்லேலூயா. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படும், உன் பேர் மகிமையாக்கணும், உன்னை கர்த்தர் உயர்த்தணும்னா கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், உஷாராக இருங்க, ஸ்ட்ரிக்டாக இருங்க. ஆமென். அல்லேலூயா. உங்கள் பேர் கெடாத மாதிரி பார்த்துக்கங்க. சத்ருக்கு முன்பாகவே உன் பேரை கர்த்தர் உயர்த்துவார். மோசஸோட பேர் சும்மா உயர்த்தப்படல, எல்லாத்தையும் தியாகம் பண்ணா. ஜோசஃபோட பேர் சும்மா உயர்த்தப்படல, எல்லாத்தையும் தியாகம் பண்ணாம்பா, எல்லாத்தையும் விட்டான். எனக்கு கூட இப்போ கூட ஆசை இருக்குது, எல்லாம் தப்பு பண்ணுறதுக்கு ஆசைலாம் இருக்குது. அந்த போதையில் என்னென்ன வருதுன்னு எல்லாமே தெரியும். இது கொடுக்காதது எங்கள் ஆண்டவர் எனக்கு கொடுத்துக்கிறாரு. இப்போ ட்ரை பண்ணு, உன்னால் முடியும். ஒரு பேர் கெட்டு போகிற மாதிரி பண்ணிக்காதீங்க, காப்பாற்றப்பட்டுக்கோ. பைபிள் சொல்லுது, ஒரு ரட்சிப்பை காப்பாற்றிக்கோங்க. உங்கள் பேர் கெட்டு போகிற மாதிரி ஃபோட்டோஸில் ஃபேஸ்புக்கில் போடாத, உன்னை பார்த்து அசிங்கமாக ஜட்ஜ் பண்ணுற மாதிரி போடாத, விட்டுரு, நல்லாக்கிறது போடு. என்னத்துக்கு மற்றவங்க நம்மளை பார்த்து பேர் கெடுற மாதிரி வச்சுக்கணும். நம்ம பேர் கர்த்தர் கொடுத்துருந்து காப்பாற்றிக்கங்க. அல்லேலூயா. நல்ல ட்ரெஸ்ஸு போடுங்க, காஸ்ட்லி போடுறியாம்மா, அது 1 லட்ச ரூபா இருந்தால் கூட உங்கள்கிட்ட காசு இருந்தால் நீ வாங்கி போட்டுக்கோ, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அது உன் டேலண்ட்டு, அது உன்னுடைய பணம், நீ கஷ்டப்படுற, ஆனால் நல்லா போடு, நல்லா போடுங்க. பேர் கேடுற மாதிரி போடாதீங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, எல்லாமே அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமே எனக்கு என்னவா இருக்காதா, கொஞ்சம் தகுதி இருக்காது இல்லை, கரெக்டாக இல்லைங்களா? நான் பார்த்துக்கிறேன், ஃபாரினர்ஸுங்க மிஷினரியாக போனாங்கன்னா அவங்க இருந்த நல்ல ட்ரெஸ் எல்லாம் எழுந்துடுறாங்க. நம்ம ஆளுங்க இங்கே இருக்கிறவங்க ஃபாரினர் மாதிரி பண்ணுறாங்க. தப்பு இல்லை, அசிங்கமாக பண்ணுறாங்க. ஜென்டிலாக பண்ணணும். பேர் கெடுக்கிற மாதிரி என்ன பண்ண விடாது, உங்கள் பேரை கெடுத்துக்க விடாதீங்க. உங்கள் நிமித்தமாக தேவன் பேர் என்ன பண்ணக்கூடாது, பிரதர், கெடுக்க விடாது. ட்ரை பண்ணு. ஒருவேளை விழுந்துட்டியா, நான் சொல்கிறேன், விழாமல் நான் வரலன்னு நினைக்கல, பல 1000 தடவை விழுந்துக்கிறேன் வாழ்க்கையில். ஆனால் விழும் போதெல்லாம் எங்கள் அப்பா காரத்தை கேட்குவேன், ப்ளீஸ்ப்பா என்னால் முடியல ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் வந்துக்குது. No one is perfect in church. We are trying to be perfect. நம்ம பர்ஃபெக்டாக மாறின்கிறோம். ஒருவேளை பாவம் பண்ணிட்டியா, மன்னிப்பு கேளு, கிருபை இறங்கும். மீறி செய்யாத, ஆபத்து இறங்கும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள், அல்லேலூயா. என் பிள்ளை கேட்ட பைக்கை நான் வாங்கி கொடுக்குறேன். அம்மாங்கள் சொல்கிறேன், ஒரு நியூஸை நான் படித்தேன், ரொம்ப பெரிய அதிர்ச்சியான ஒரு நியூஸ். ரிசல்ட்டு வந்து நெக்ஸ்ட் டே அவங்க மம்மி அவன் பாஸ் ஆகிட்ட பிறகு அவனுக்கு ஒரு டியூக் பைக் வாங்கி கொடுத்தாங்க அந்த பையனுக்கு. அந்த பைக் வந்து கொஞ்சம் ரொம்ப, அந்த பைக் வந்து நீங்களே உக்காந்து நார்மலாக ஒரு மனுஷன் உக்காந்தாலே ஸ்லோவாக போக முடியாது, அதை உக்காந்தாலே அதே இட்டுன்னு போகும். அதோடைய ஸ்பீடு அதுதான் அது ஃபேமஸ். அதுலலாம் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் போயிட்டு பாஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்ல கெட் டுகெதர் போய்க்கிறாங்க, கேக்கெல்லாம் வாங்கி போய்க்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் போகிறாங்க இல்லையா, அந்த பைக்கு தெரியல அவனுக்கு அது எவ்வளோ பவர்ன்ட்டு. இப்படி போயிருக்குது, சடனாக பிரிட்ஜுக்குள்ளேருந்து ஒரு லாரி வந்து இடிச்சு, ஜஸ்ட்டு அவனுக்கு வந்து ஒரு 2 கால் பாதி தான் கிடச்சிச்சு. அவன் 2 கால் தான் பாதி கிடச்சிச்சு. அது இவ்வளோ பெரிய பாக்ஸில் வந்து அவனுக்கு அடக்கம் பண்ணாங்க. மிச்சம் எல்லாமே செதறிடுச்சு. அவங்க அம்மா சொன்னாங்க, நான் பண்ண தப்பை யாரும் என்ன பண்ணாதீங்க இனிமேல்ட்டு. அதனால் நீங்கள் கேட்கலாம், எல்லாருக்கும் ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஆகுறதுலன்ட்டு. ஆனால் அவங்க மேலே ரொம்ப டார்கெட் பிசாஸ்க்கு. நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக விளையாடிடுவாங்க. ஆமென், அல்லேலூயா. அவங்க ஆசைப்படி வாழலாம். ஆனால் அது
ஓடுறதுக்கு அந்த அறிவு இருக்கணும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஞானம் இருக்கணும். அந்த ஏஜுக்கு என்ன பண்ணலாது கரெக்ட், மிச்ச ஏஜுக்கெல்லாம் கரெக்ட் இல்லை. அவங்க ஆசைன்னெல்லாம் விட்டுறாதீங்க. அவங்க முட்டாள்தனம் உங்களுடைய முட்டாள்தனமாக மாறிடும். அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும் இல்லை, தெரியுமா தெரியாது? அம்மா அப்பாங்களுக்கு சொல்கிறேன், தெரியுமா தெரியாதுங்களா? உங்கள் வாழ்க்கையில் அனுபவம் பட்டுக்குவீங்களா, அதை வைத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கலாம். அதனால் உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு பிசாசு வெளியே மாற்றி ஒருத்தரை வைக்கல, உன் வீட்டில் இருக்கிற பிள்ளையை கூட வேட்டையாடுறதுக்கு அவனால் முடியும். ஸோ பி வெரி வைஸ். அதுக்கு தான் உங்கள் பிள்ளைங்கெல்லாம் இந்த ஃபோனெல்லாம் நோண்டியிருந்தா நீங்கள் என்ன பண்ணுறேன், நான் பில்குல் அலோவ் பண்ணுறது இல்லைங்களா? வேறு சர்ச்சில் அப்பா அம்மாவங்களே ஃபோன் நோண்டின்னு தான் உக்காண்டு வராங்களாம். அம்மா ஃபோன் நோண்டா, அப்பா ஃபோன் நோண்டுறான், அங்கே யாரோ ஒருத்தர் கத்தின்கிறாராம். அவர் வந்து உக்காந்து என்ன பிரசங்கம் என்ன சத்தியம், அதோட என்ன பண்ணலாம், வீட்டில் உக்காண்டினே பெட்டு போட்டுட்டு கம்பளியை போத்திக்கின்னு நல்லா தூங்கலாமே. வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? கரெக்டாக இல்லையா? பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ஒழுக்கமாக உக்காணிக்கிறீங்க. இந்த ஒழுக்கம் அப்படியே உனக்கு சோறு போடும் நாளைக்கு. இந்த வசனம் சும்மா இருக்காது, வளர வச்சு காட்ட உன. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்கள் அல்லேலூயா. உங்களால் வழுக்க முடியாது தான் ஆண்டவர் வந்தார். உங்களால் வழுக்க முடியாது இந்த மாதிரி, அதுக்கு தான் ஆண்டவர் வசனத்தை விட்டுட்டு போனார். உன்னால் இப்படி நடத்த முடியாது, அதனால தான் இந்த மாதிரி சபையை கர்த்தர் உனக்கு கொடுத்தார். உங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் பேச உங்களால் முடியல, அதுக்காகத்தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். நீ பேச வேண்டிய இடத்துல என்ன வச்சு கர்த்தர் உனக்காக பேசின்னு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். He loves you so much brother. நான் எழுதி தரேன், கொஞ்சம் ட்ரை பண்ணு. கஷ்டம்தான், நீ ஆசைப்பட்டதை விடுறது கஷ்டம்தான். அந்த வயசு என்ன 5 நிமிஷம் ப்ளெஷரு, ஆனால் பரவாயில்லையா எங்கள் அப்பாக்காக. யோசப் சொன்னா பரவாயில்ல, நோ 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 ப்ளீஸ், வேண்டாம். என் ராஜாக்கு நான் பயப்படல, எங்கள் அப்பாக்காக ப்ளீஸ். அவன் பாரு எவ்வளோ நல்லவனா இருந்து ஓடினா, ஆனாலும் அவனுக்கு என்ன வந்துச்சு, கெட்ட பேர் வந்துச்சு. ஆனால் கர்த்தர் விட்டாரா? நீ கடவுளுக்காக ஓடும் போது கடவுள் உன்னை விட்டுருவாரா? அதே இடத்துல உன்னை உயர்த்துவார் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு வாட்டி என்னுடைய மீட்டிங்கில் அவர் பொண்ணை ஏமாற்றிட்டு இருந்தேன். என் ப்ரேயர் மீட்டிங் வந்துட்டு இருந்துச்சு. அது எனக்கு அந்த பொண்ணை பார்க்கவே முடியல எனக்கு. ஏன்னா அதுக்கு நான் பண்ண துரோகம். அதை நான் பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்லிச்சு, பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படி. என்ன தெரியுமா சொல்லிச்சு, உன்னை கடவுள் ரொம்ப நல்லா வச்சுக்கிறாருச்சு. நான் கெட்டவனாக இருந்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் எங்கெங்கே உயர்த்தக்கூடாதோ கர்த்தர் அங்கெல்லாம் என்னை உயர்த்திட்டார். அதனால நான் சொல்கிறேன், ஒரு வயசு வரைக்கும் என்ன ஆயிடுச்சு தெரியாமல் பண்ணிட்டீங்கப்பா, இதுக்கு மேலேயும் பண்ணாதீங்க. வசனம் கேட்காத வரைக்கும் தப்பு இல்லை, கேட்டுட்டு பண்ணினா தப்பு. கேட்டுட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தீங்கன்னா தப்புமா, சரிங்களா? வசனத்தின்படி வளருங்க. நான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் உங்கள் பேரை மகிமைப்படுத்துவாங்க. அவங்க பொண்ணு தான் இது. இந்த பாட்டு பாடுறது பார்த்தியா, அவங்க பொண்ணு தான், அவங்க பையன் தான் ஊழியம் பண்ணுறாரு பாரு, ப்ரேயரு அவர் தான். அன்றைக்கி வந்து மெசேஜ் கொடுத்தாங்க பாரு, அவங்க அம்மா தான். இவங்க கௌரவத்தை கொண்டு வருவாங்க. ஜெயிலுக்கு போனால் பாரு பையன், அவங்க அம்மா தான் இவங்கன்னுவாங்க. அந்த பேர் வேண்டாம், நமக்கு தேவையான பேர் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க? ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் இஷ்டத்தின்படி போக மாட்டீங்க, தேவ இஷ்டத்தின்படி வாழலாம். கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, கொஞ்சம் கஷ்டப்படு, கூடிய சீக்கிரத்தில் உன் பேரை மகிமைப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. கொஞ்ச நாள் அவமானம், கொஞ்ச நாள் உபத்திரம், கொஞ்ச நாள் கண்ணீர், அதுக்கு மேலே தேவ மகிமைதா. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. நான் பார்த்த வரைக்கும் பிரதர்ஸ், உலகத்திலே பெரிய பணக்காரன் யார் தெரியுமா? ஐஸ்வர்யவான் அல்ல, இந்த சில்வரு கோல்டு தேவனோட வாழ்கிறவன் தான் பெரிய பணக்காரன், பெரிய ஐஸ்வர்யவான். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எவ்வளோ பேர் சொல்லுங்க, பேர் கெடுக்க விடாதபடிக்கு நான் வேலை செய்வேன். ஆமென். எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ரபா தெரிபியான் தெரிபியா கராபாலா, ஹல்லேலூயா.